ஹாய் காய்ஸ், இப்போ இந்த கூடையோட பாதி இதை வந்துட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இதோட மீதி வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சொருகிறதுன்னு இப்போ காட்டுறேன். 1 2 3 மூணாவது பூவில் வந்துட்டு நீங்கள் சொருகிக்கணும். இப்போ இதே மாதிரி வரிசையாக வந்துட்டு ஒவ்வொரு பூவாக சொருகிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சு காமிச்சிருவோம், இது எப்படி சொருகிறது அப்படின்னுங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இதே மாதிரி தான் சொருகணும். நம்ம வந்து ஒரு 6 பூ 7 பூவுக்கு வந்துட்டு சொருகிக்கலாம். நீங்கள் 10 பூ கூட சொருகிக்கலாம். எவ்வளோ சொருகிறோமோ அந்தளவுக்கு ஒயர் வந்துட்டு கூட வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லாஸ்ட்டாக இப்படி கம்ப்ளீட் பண்ணது இருக்குது இல்லையா, இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொருகிக்கணும். நல்லா சொருகி விட்டுறணும், ஏற்ற இறக்கம் இல்லாமல். அது மாதிரி நீங்கள் சொருகினா மட்டும்தான் இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஏற்ற இறக்கமும் தெரியாது உங்களுக்கு கூட. இப்போ நான் வந்து எப்படி சொருகிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைடில் விட்டு விட்டு சொருகணும். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு 4வது பூவில் 1 2 3 4வது பூவில் நீங்கள் சொருகிக்கணும். அப்போ தான் வந்துட்டு மீதி எல்லாத்தையும் 3வது பூவில் சொருகுவோம். இதை மட்டும் 4வது பூவில் சொருகிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் எல்லாமே வந்துச்சுன்னா அது வந்து தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ தான் இது வந்துட்டு கூட இந்த மாதிரி பின்னணும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுவேன். ஸோ கூட பின்னுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு 1 ரோல் வாங்கி நீங்கள் பின்னி பாருங்கள். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு தொழிலாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை கேளுங்க, நான் சால்வ் பண்ணி விடுவேன். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் நீங்கள் சொருகிக்கணும். ஃபஸ்ட்டு 1 ரோலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்மள்ட்ட மெஷர்மெண்ட் இருக்குது, அதை நம்மளோட வீடியோவே நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பின்னிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக கூட பின்ன வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும் பூ, நெக்ஸ்ட் டைட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி முக்கால்வாசி சொருகிட்டேன். ஸோ வீடியோக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு நான் பேலன்ஸ் காமிச்சேன். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய டிசைனாக நம்ம வீடியோ அப்லோட் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதுக்காக காத்துருங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த கூடையை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இதில் வந்துட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையாவே. கொஞ்சம் இது கஷ்டமான ப்ராசஸ் தான், கையெல்லாம் வலிக்கும், ஆனால் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து மீதி இருக்க ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபினிஷிங் பாருங்கள். நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபினிஷிங் எனக்கு இப்படி தான் இருக்குது, இந்த கூடையோட ஃபினிஷிங். ஸோ இது நல்லாவே வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் மேக்கிங் பார்ப்போம். இப்போ ஹேண்டிலுக்கு வந்துட்டு 1 2 3 4 4.5 அடிக்கு வந்துட்டு 3 பீஸு, ஒரு ஹேண்டிலுக்கு 3 பீஸு. இது இப்போ க்ரீனில் 2 சாண்டலில் 1, மொத்தம் 3 பீஸ் நான் கட் பண்ணிவிட்டு 5 பூ கீழே விட்டுட்டு நான் இப்போ இந்த மாதிரி சொருகிக்கிட்டேன். சொருகி இதை சமமாக எடுத்துக்கோங்க. சமமாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் ஹேண்டில் மேக்கிங் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள், இதுலேயுமே நான் தெளிவாகவே சொல்லித்தரேன். இது பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு சொருகிக்கணும். சொருகிட்டு இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு மேலே வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி வரிசையாக ஒன்று லெஃப்ட் சைடு உள்ளதை மேலே வச்சு ரைட் சைடு உள்ளதை அடியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹேண்டில் போடணும். இதை நான் பொறுமையாகவே வந்துட்டு போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பின்னிட்டு வாங்க. இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஹேண்டில் தான் மேக்ஸிமம் போடுவேன். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ப்ராசஸும் ஃபாஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு நிறைய ஹேண்டில் மாடல் இருக்குது. ஸோ நம்ம வரிசையாக எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதையும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். இது அப்படியே வரிசையாக கீழே எது இருக்கோ அதை வந்து எடுத்து மேலே எடுத்து வைக்கிறது தான். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து அந்த ஹேண்டிலும் இந்த ஹேண்டிலும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே 5 பூ கேப் எண்ணி விட்டுட்டு அந்த இதை வந்து சொருகிக்கணும். இந்த மாதிரி சொருகிட்டு இப்போ இது 2 ஈக்குவலாக இருக்கான்னு நான் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ இதை முடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக இதை வந்துட்டு இறுக்கி முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு இதில் எப்படி சொருகியிருக்கணும் அதே மாதிரி சொருகிக்கணும். இது கம்ப்ளீஷன் பாருங்கள். இப்படி தான் இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய கூடைகள் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.